ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையாம். இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையாம். பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமையாம். என் பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமையாம். வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, என் தடைகள் நீக்கும் தயாபரரே உடையாய் வாருமையாம். என் தடைகள் நீக்கும் தயாபரரே உடையாய் வாருமையாம். ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாருமையாம். ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாருமையாம். வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, என்னை அபிஷேகம் எங்கள் மேலே நிரம்பி வழியனுமே. ஆமேன். என்னை அபிஷேகம் எங்கள் மேலே நிரம்பி வழியனுமே. மண்ணான உடலை வெறுத்து வெறுத்து என்றும் பண்பாடி மயிலனுமே. இந்த மண்ணான உடலை வெறுத்து வெறுத்து என்று பண்பாடி மயிலனுமே. வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, உலகம் எங்கிலும் சுவை தரும் வெண்ணிற உப்பாய் மாறனுமே. உலகம் எங்கிலும் சுவை தரும் வெண்ணிற உப்பாய் மாறனுமே. இலைகள் உதிராமல் கனிகள் தந்திடும் மரமாய் வளரனுமே. இலைகள் உதிராமல் கனிகள் தந்திடும் மரமாய் வளரனுமே. வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த சென்னையில் எத்தனையோ கஷ்டங்கள். நண்பன்ட்டு போய் நம்ம உதவி கேட்டாலும் இவனுக்கு உதவுனா நமக்கு நஷ்டம் வந்துடுமோன்னு விலகி போயிடுவாங்க. சொந்தங்கள்
இருக்கப்பட்டவங்க செய்வாங்க, இல்லாதவங்களும் இதே நிலைமை தான். ஆனாலும் சொந்தமாகவும் நண்பனாகவும் நம்மளோடு இருந்து வசனங்களின் பிரகாரமும் அவர் வேதங்களை படிக்கிற சத்தியத்தில் இருந்து அறிந்து கொண்ட பிரகாரமும் வாழ்க்கைங்கிற போராட்டத்தில் சந்தோஷமாக போராடி ஒவ்வொரு நாட்களும் நம்ம ஜெயமாக எடுத்துகிட்டு வரும்போது கடவுளுக்கு எப்படிலாம் நன்றி சொல்கிறோம். ஆமாங்க, அநேக வீடுகளுக்கு போவேன், பொருளாதாரங்களை சம்பாதிப்பாங்க, உடல் ரீதி இல்லாமல் மன ரீதி இல்லாமல் கஷ்டத்தில் பணத்தோடு உட்காந்துருப்பாங்க. என் ஆத்மாவுள்ள தேவன் எனக்கு சம்பூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறேன், 8 மணி நேரம் உழைக்கிறேன், டைமிங் சாப்பிட்றேன், அதிகாலையில் எழுந்துச்சி தேவனை துதிக்கிறேன். இதை விட சிலாக்கியம் என்னங்க இருக்குது? ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான மனிதர்களை பார்க்குறேன். ஆஹா, நம்மளை கடவுள் எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காரு, எவ்வளோ ஆசீர்வதிச்சு மனசுக்குள்ள கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டால், பணம் இருக்கிறவங்களுடைய குணாதிசயங்கள் வராமல் ஏழையாக இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள முன்னேறும்போது வர சந்தோஷம் இருக்கு. அதை எப்படி சொல்ல முடியும்? அதாங்க, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தெய்வமே, இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா, பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமையா. ஆமாம், பாவம் எல்லா மனுஷங்கிட்டும் இருக்கும். அது ஆசையினால் வர்ற பாவங்கள். அந்த பாவங்கள் உனக்கு தகுதியிலிருந்து விளக்குறது தேவ வசனங்கள். அல்லேலூயா, ஆமென்.